கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளவர். கிருபைங்கிறது நம்ம தமிழ்ல அவ்வளவா யூஸ் பண்ணாத ஒரு விஷயம் இல்லையா? ஒன்லி கிறிஸ்தவர்கள் மாத்திரம் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. ஒரு நார்மலான தமிழ்ல சொல்லணும்னா கிருபைனா என்னன்னா, நம்ம வசந்த் சொன்ன மாதிரி அளவில்லாத அன்பு, மகா பெரிய தயவு, இரக்கம், காருண்யம், ரொம்ப டீப் லவ். சரிங்களா? அதுதான் கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபையை தான் கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது சொல்லுங்க. இந்த சங்கீதம் 118 பார்த்தோம், ஆரோனின் குடும்பத்தார் அவரை துதிக்க கடவுள், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்ல கடவுள். சகல பரிசுத்தவான்களும் அவர் கிருபை என்று உள்ளது என்று அவரை துதிக்க கடவுள். அப்படிதான் என்ன இருக்கும்? அவருடைய அன்பு பெரிய கர்த்தர் அன்புள்ளவர் சொல்லி நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? எதுக்கு இப்படி துதிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மையை நம்ம நிறைய டைம் மறந்துடும் இல்லையா? நம்ம ரட்சித்ததே அவருடைய கிருபை தான் இல்லையா? நம்ம எல்லாம் பாதைகளாக இருந்தோம், எங்கேயோ இருந்தோம், என்னமோ செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்தார். ஜனங்கள் பாத்தீங்கன்னா, மனிதர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முரட்டு குணம். எவ்வளவு நன்மை செய்தாலும் அந்த கர்த்தர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை இழந்துருவாங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. கர்த்தர் எத்தனை நல்லவங்கிறதே மறந்துட்டு திரும்ப ஒரு முறுமுறுப்பு, ஒரு குறை சொல்லுகிற காரியம் இப்படி எப்பவுமே இருக்கும். அப்படிதான் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் இல்லையா? இஸ்ரவேலர்களுக்கு அவர் எவ்வளவு நன்மை செய்தார். இஸ்ரவேலர்கள் அடிமைத்தன வீட்டுல இருந்தாங்க இல்லையா? எகிப்து என்கிற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவருடைய சத்துருவாகிய பார்வோனை அவர் பகைத்தார் இல்லையா? எகிப்தியருக்கும் பார்வோனுக்கும் 10 விதமான வாதைகளை கற்றுக் கொடுத்தார். எதுக்கு? இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிப்பதற்காக. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டத்தை, அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணாலும் அதை நிறைவேற்றுகிறதுல அவர் தீவிரமா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்கு பண்ணினார், ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணினார், உன் சந்ததி 400 வருட அடிமைத்தனத்துக்கு பின்பு இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று வாக்கு பண்ணினார். அப்படி பண்ணின வாக்கை நிறைவேற்றும்படி எகிப்தியரை அவர் பாதித்தார். தவளைகளினால் பாதித்தார், பெண்களினால் பாதித்தார், வெட்டிக்கிளிகளினால் பாதித்தார். எகிப்தியருடைய தண்ணீரெல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. எதுக்கு? அப்பதான் இஸ்ரவேலரை விடுவிப்பார். எகிப்தியருடைய தலைப்பிள்ளைகள் எல்லாம் அடித்து கொல்லப்பட்டது, சங்கார தூதரால் கொல்லப்பட்டது. ஆனா இஸ்ரவேலிலே ஒரு பிள்ளையும் மறிக்கவில்லை, ஒரு தலையீட்டும் மிருகத்தின் தலையீட்டும் மறிக்கவில்லை. எதற்காக? அப்போதுதான் புரியும் இஸ்ரவேலுக்கும் எகிப்திற்கும் உள்ள வித்தியாசம். இத்தனை அதிசயத்தை அற்புதத்தை பார்த்துட்டு வெளியே எல்லாரும் விடுவிச்சு வெளியே கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்தோட செங்கடல் இருக்கு. என்னாச்சு? செங்கடலை கர்த்தர் 2ஆ பிளந்தது. செங்கடல்லாம் என்ன? ரெட்சி. எல்லாத்தையும் நம்ம டேர்ம்ல கொண்டு வந்தீங்க. ரெட்சியை 2ஆ பொளந்து உலர்ந்த தரையில கடந்து போனாரு. காஞ்சிருக்கிற ஒரு ரோட்ல ஒரு மாதிரி ரெட்சியை கடந்து போனாரு. படத்துல கூட அவங்களால அவளை எடுக்க முடியல. நீங்க 10 Commandments மூவி இப்போ வந்து படத்துல பாத்தீங்கன்னா they are not able to make that real. அந்த ஒரு ரியலா என்ன நடந்ததோ அதை கிராபிக்ஸால கூட காட்ட முடியல. ஆனா கர்த்தர் அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார். கடலை 2ஆக பிளந்து உலர்ந்த தரை வழியாக கடந்து. இவ்வளவு அற்புதத்தை செய்த கர்த்தர் இல்லையா? சாப்பாடு கொடுக்க மாட்டாரு அவங்களுக்கு, தண்ணி கொடுக்க மாட்டாரு அவங்களுக்கு. ஆனா தண்ணி சாப்பாடு கிடைக்கலன்னு இந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து அடுத்த நாளே புலம்புறான். கர்த்தரை பார்த்து முறுமுறுக்கிறான். எடுங்களேன், யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியம் உள்ள தேவன். கர்த்தர் என்ன சொல்றாரா? மோசே இடத்துல நான் யாரை எழுதி கேட்டா அவருடைய பேரை சொல்கிறார். நான் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட முரட்டாட்டமான ஜனங்களை நீங்க நடத்த போல. ஆனா இந்த ஜனங்களுக்கு நான் யாரா இருக்கிறேன் அப்படின்னா, நான் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். கர்த்தருடைய பேர் இரக்கமா? நான் கிருபை உள்ளவராக இருக்கிறேன். நான் நீடிய சாந்தம் உள்ளவராக இருக்கிறேன். நீடிய சாந்தத்தை ரொம்ப ஷார்ட் சாந்தமா வாசிக்கிறேன்.
நீடிய சாந்தம் பேசுறேன். நீடிய சாந்தம் நிஜமா அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் ஆகிறோம். இறக்கம் திரும்பி நீடிய சாந்தமா தேவன் போயிடும். ஆனா அவர் நீடிய சாந்தம் அவருடைய பேர். மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். இப்படிப்பட்ட தேவனை அவர் எப்படி சோதித்தாருன்னா, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம் 24 படிக்கல. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். சரி, இவ்வளவு அற்புதத்தை செய்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா 3 நாட்களாக வனாந்தரத்துல தண்ணீர் கிடையாமல் வந்தார்கள். அதுக்கப்புறம் பொறுக்க முடியல, மாறான ஒரு தண்ணியை பார்த்தோன்னு குடிக்கலான்னு வாயில் வச்சா ஒரே கசப்பு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே முறுமுறுக்கு. நம்மளா இருந்ததுன்னா ரொம்ப நல்லவங்க இருந்தோம் இல்லையா? கசப்பான தண்ணியை குடிச்சா என்ன செய்வோம்? நம்மளும் முறுமுறுக்க தான் செய்வோம். இதுக்குதான் எங்களுக்கு கூட்டு வந்தீங்களா அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நியாயம் என்னன்னு அப்படி தண்ணி கிடைக்கல, தண்ணி கிடைச்சதுன்னு வாயில் வச்சா கசப்பா இருக்குது, அவன் முறுமுறுத்ததுல என்ன தவறு? இதையே நீங்க தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். தவறா சரியா சொல்லுங்க? முறுமுறுத்தது சரிதானே? ஆனா கர்த்தர் ஏன் அது தவறுன்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் அந்த மாறாவின் தண்ணீர் இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு வைத்த தண்ணி மாறாவின் தண்ணி கிடையாது. கர்த்தர் அவர்களுக்கு வைத்த தண்ணீர் ஏழை. சரிங்களா? கர்த்தர் அவர்களை கொண்டு போக வேண்டிய இடம் ஏழை. 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்த ஏழை நீரூற்றுக்கு நேராக போவதற்கு முன்னாடி இடையில இருக்கிற கசப்பு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு 3 ஏழைக்கு போக இன்னும் எத்தனை நாள் ஆகுங்கிறது தண்ணி தான் தவிக்குதே. ஏழைக்கு மாறாவுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வித்தியாசம் தெரியுமா? ஜுபைல இருந்து பனாத்தீர் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தான். சரிங்களா? ஜஸ்ட் 20 கிலோமீட்டர். பொறுமையா கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்காம இருந்திருந்தால் அந்த சுவையான ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு வெள்ளு 12 நீரூற்றுக்குள்ள அந்த தண்ணீரை போய் குடிச்சு நல்ல இளைப்பாறுதல் அடைச்சிருக்கலாம். அதை படிக்கல. 27ஆவது வசனம் படிக்கல. பின்பு அவர்கள் எதுக்கப்புறம்? மாறாவின் அனுபவத்திற்கு பின்பு. சரிங்களா? 23, 24 மாறான தண்ணி குடிக்கிறார்கள். தண்ணி குடிச்சிட்டு பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். எதுக்கு? இவன் டேங்க் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு. கரெக்டா? தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். நம்ம நினைக்கிற மாதிரி தண்ணியை குடிச்சு அப்படியெல்லாம் போற ஆளுங்க கிடையாது. ஏராளமான மிருக ஜீவங்க எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பாளையம் இறங்கும்போது டேங்க் கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு சிஸ்டம் வந்துடும். தண்ணீர் அருகே பாளையம் இறங்கி தண்ணீரை நிரப்பணும். ஏலியிலே கர்த்தர் சுவையான தண்ணீரை வைத்திருக்கும் போது கொஞ்சம் பொறுமையா இருந்து இத்தனை அதிசயங்களை அற்புதங்களை செய்த தேவன், செங்கடலை எனக்காக 2ஆக பிளந்தவர், பார்வோனை கடலிலே அவிழ்த்தினவர், அவன் சேனைகளை என இத்தனை ஆண்டுகள் அடிமைப்படுத்தின ஒரு சேனையே எனக்காக ரிவெஞ்ச் எடுத்த தேவன் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? அப்படி கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா இந்த நல்ல தண்ணீரை குடிச்சிட்டு மாறா தண்ணீரை கசப்பான தண்ணீரை மாத்தி அவரால் பொறுக்க முடியல. இவன் இதுக்கு மேல இவனுக்கு பொறுமை கிடையாது. கசப்பான தண்ணீரை மாத்தி படத்துல ரொம்ப அழகான தண்ணியெல்லாம் காட்டல, ஒரே சகதி தண்ணியெல்லாம் கட்டுறேன். நிஜமாவே இதுதான் இவ்வளவு ருசியா குடிச்சாங்களா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனா ஏலிமு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ், பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டை காட்டுறேன். பொறுமை இல்லாமல் அவர்கள் முறுமுறுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா சில நேரத்துல கர்த்தர் ரொம்ப பக்கத்துல பதில் வச்சிருக்கோம். பல ஆண்டுகளாக நம்ம ஜெபித்திருக்கலாம், பல ஆண்டுகளாக கசப்பான அனுபவத்திருக்கலாம். இன்னும் ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல, ஒரு வருஷத்துல கர்த்தர் கொண்டு வர பதிலாக இருக்கலாம். ஆனா அதுக்கு இடையில கிடைக்கிற ஒரு டெம்பரரி சொல்யூஷன் எடுத்துட்டு அது ஃபிட் ஆகலன்னு சொல்லி அவருக்கு விரோதமா நம்ம முறுமுறுக்கிற காரியங்கள் உண்டு. இத்தனை ஆண்டுகள் ரட்சித்து 20 வருடம், 30 வருடம், 15 வருடம் ரட்சித்து உங்களை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றி உங்களுக்கு வேலையை கொடுத்து, உணவு கொடுத்து, மனைவியை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தின தேவன் அந்த ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? செங்கடலை பிளந்த தேவனுக்கு
இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு ஏகம் என்ற வீடு வைத்த அதே தெய்வம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக பதிலளித்திருப்பார். ஜஸ்ட் 20 கிலோமீட்டர், சரிங்களா? ஜஸ்ட் half a day walking. இதுல மாரா சென்டர்ல இருக்கு பாத்தீங்களா, எக்ஸோடஸ் ஈஜிப்ட்ல இருந்து கிளம்புறாங்க. they walk 50 கிலோமீட்டர், மாரா ரீச் ஆயிட்டாங்க. மாராவுக்கு ஏரிக்கு இடையில எவ்வளவு மென்ஷன் ஆயிருக்கு கிட்ட இருக்கு தெரியும், 20 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர் they can easily walk. 50 கிலோமீட்டர் நடந்தவன் ஒரு 20 கிலோமீட்டர் நடக்க மாட்டானா? நடந்திருந்தா சுவையான தண்ணீரை குடிச்சிருக்கலாம். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தனித்தனி வெள்ளு. யூதா இதுவா உனக்கு பென்யமீன் வெள்ளு, அடுத்து ரூபனுக்கு காத்துக்கு ஆசேருக்கு என்று அதை குடிக்காம மாறாவின் தண்ணியை குடிச்சாங்க. இதுல என்ன நடந்து தெரியுமா? மாறாவின் தண்ணியை பார்த்தோம்னா அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. more than 3 days. தண்ணி கிடைச்சிருச்சுடா அப்படின்னு உட்காந்துட்டாங்க. அங்கேயே உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சு திருப்தி ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா ஐயோ இதை விட நல்ல தண்ணி இருந்திருக்கேன் அப்படின்னு. இப்ப தண்ணியை குடிக்கலாம் ஃபீல் பண்ணாலும் அங்க இடம் இல்லை. ஏரியில எத்தனை நாட்கள் இருந்தாங்க தெரியுமா? ஒரு நாள் கூட இல்லை. வந்தாங்க, பாளையம் இருந்தாங்க, எதிர்த்து போயிட்டாங்க. நான் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அவசரப்படும்போது அவர் கொடுக்கிற நிலையான ஆசீர்வாதங்கள் இளைப்பாறுதலிலே நிலைக்க கூடாமல் கடந்து செல்ல முடியும். ஏரியில என்னை கேட்டா ஏரியில ஒரு வாரம் தங்கியிருக்கலாம். ஆனா மாறான 3 நாட்கள் அவர்கள் வேத வல்லுநர்களுடைய கூற்றுப்படி 3 நாட்கள் தங்கி மாறாவின் தண்ணீரை குடிச்சு ஏழைமை அனுபவிக்காம போய்விட்டார்கள். கர்த்தர் நல்லவங்க மாற்றமே கிடையாது. செங்கடலை பிளந்த தேவன், கடலை மனிதர்களுக்காக பிளந்தவர், ஒரு நாட்டையே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அளித்த தேவனுக்கு உங்களுக்கு தண்ணீரை, உணவை, வேலையை, குடும்பத்தை, சமாதானத்தை கொடுக்காத வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூட அந்த காரியம் முடியல. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சோதனையின் நேரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன பொறுமையா இருக்கணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது அப்படிங்கிற சத்தியத்தில் அவர் இது ஒரு சீக்ரெட். இதை புரிஞ்சுக்கணும். வேதம் முழுவதும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்ற சத்தியத்தை அறிந்து கொண்ட மனிதர்கள் ரொம்ப பிரியானவங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், வாழ்க்கையில இடுக்கங்கள் வந்தாலும் பொறுமையா, எவ்வளவு தீமைகள் வந்தாலும் கர்த்தர் நல்லவர், அதுல மாற்றம் இல்லை. ஆனா ஒரு சின்ன தீமொழி ஏப்பா கர்த்தர் எனக்கு மட்டும் ஏன் அப்படி பண்றாரு, என்ன பாஸ்டர் இது, எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனையா அப்படி பாஸ்டர் போட்டு அடிக்கிறது இல்ல, என்ன பிரதர் இப்படி ஜெபம் பண்ணி கொடுக்குறாரு, எனக்கு மட்டும்தான் கர்த்தர் சோதனை கொடுக்குறாரு, என் வாழ்க்கையில மட்டும்தான் முன்னேற்றம் இல்லை. கர்த்தர் நல்லவர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் கிருபை என்று முழுது. இந்த கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுதுக்கு இடையில ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவரை துதியுங்கள். அவர் நல்லவர் என்று துதியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று நீங்க துதிக்கும் போது அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில வந்து வலிக்கும். சரி, இப்ப ஏரியினுடைய தண்ணீரை குடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. அடுத்து பாளையத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்து எங்க போறாங்க? ஸ்டீவன் இல்லையா? ஏழி முடிச்சுட்டு திரும்ப செகண்ட் கேம்ப் ஸ்டீவன் ரோட்டு வனாந்தரத்துக்கு போகிறாரு. இப்படி போயிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு முறுமுறுக்கு என்னன்னு பார்ப்போம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தாவில்லை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணின இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். சரி, இங்க என்ன முறுமுறுப்பு? கறிகள், சிக்கன்ல, மட்டன்ல ஒரு முறுமுறுப்பு. நியாயமா இல்லையா? 38 நாளா சுத்திட்டு இருக்கான். கறி சோறுல கோவப்படுமா இல்லையா? கண்டிப்பா கோவப்படுமா இல்லையா? வாரத்துக்கு ஒரு இடம் சிக்கன் இருக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை. ஆனா நிறைய பேருக்கு டெய்லி இருக்கணும், பீஃப் இருக்கணும். கறிச்சோறுல கோவப்படுறான் இல்லையா? நியாயமான கோவமா இல்லையா? அதுல இஸ்ரவேல் வந்து நியாயமான கோவம் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஆனா கர்த்தர் இது நியாயம் இல்லை, ஏன் முறுமுறுக்குற அப்படின்னா, கறிச்சோறுனா உனக்கு என்ன ஏன் உலகம் வருது அப்படின்னு அவர் கோவப்படுறது. ஏன் இது நியாயம் இல்லை நீங்க சொல்றீங்க? சாப்பாடு இல்லைன்னா கோவப்படதான் செய்வான். ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே சாயங்காலம் சாப்பாடு இல்லைன்னா அங்க வேற மாதிரி இருக்கும். 2 பேசும், வீட்டோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பின்னாடி இல்லையா?
இவன் கோபப்பட்ட நியாயம் தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் எதுக்கு கோபப்பட்டான்? இறைச்சி பாத்திரங்கள் அடியில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட போது கர்த்தரின் கையால் செத்து போன மனம் தாவிடுகிறான். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இவன் கையில இறைச்சியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது இறைச்சி இருந்ததா இல்லையா? யாத்திராகமம் 12:38 படிக்கிறேன். அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இவன் கூட என்ன இருக்கான்? மிகுதியான ஆடு மாடுகளும் போயிட்டான். மிகுதியான ஆடு மாடுகளே கொண்டு போனாங்க. அப்ப இறைச்சி இவன் கையில இருக்குதானே? இவன் கிட்ட இருக்கிற சொந்த ஆட்டு மாட்டை அடிக்க மாட்டாங்க, கர்த்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறான். சரியா? இது ஒரு முறுமுறுப்பு. உன் கையில இறைச்சி இருக்குது, நீ எடுத்து சாப்பிட, நான் உனக்கு இன்னும் தரேன். போன இடத்துலாம் விலைக்கு ஜெயித்த இடத்துலையும் காணானியரை ஜெயித்த இடத்துலையும் இன்னும் திரளான ஆடு மாடுகளை கற்றுக் கொடுத்தது. ஆனா வனாந்திரத்துல இறைச்சி வேணும்னா இவன் சொந்த ஆட்டு மாட்டை அடிக்க மாட்டாங்க. எனக்கு இறைச்சி கொடு அப்படின்னு மோசையை போய் கல்லால் அடிக்கிறது. இது எந்த விதத்துல நியாயம்? மோட்டர் இருக்கிற ஆடு மாடை கற்றுக் கொடுத்ததுன்னு பசிக்குதுன்னா போட்டு அடிச்சு சாப்பிடுப்பா, சமைச்சு சாப்பிடு இல்ல அப்படின்னு அவன் முறுமுறுத்து நியாயமற்ற முறுமுறுப்பு இல்லையா? இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். எத்தனையோ ஆடு மாடுகள், திரளான ஆடு மாடுகள். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ முறுமுறுக்கிறியா? சரி, நான் கொடுக்கிற இறைச்சியில நீ அடுத்த இறைச்சியை கேட்க கூடாது அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன சொல்றது? காடையில் வரவழைத்தார். அவன் மூக்குல புறப்பட்ட வர வரைக்கும் அவனும் தின்றுகிறான். பயங்கரம் இல்லையா? இப்படி இறைச்சிக்காக, தண்ணீருக்காக, அப்பத்திற்காக அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அநியாயமாக முறுமுறுத்தார். நியாயமான முறுமுறுப்பு இல்லை, அநியாயமான முறுமுறுப்பு. நம்முடைய வாழ்க்கையில கூட சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள், இதுக்காக ஒரே முறுமுறுப்பு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் நார்த் இந்தியால ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறான். எல்லாரோட கூறிலையும் கிழங்கு இருக்கு, என் கூறில கிழங்கு இல்லை. எனக்கு கோவம் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொல்றேன், கர்த்தர் பாருங்க நீங்க இப்படி சோதிக்கிறது, எல்லாருக்கும் கிழங்கு இருக்குது, எனக்கு மட்டும் கிழங்கு இல்லை அப்படின்னு ரொம்ப கோவம் மாட்டேன், முறுமுறுத்துருந்துச்சு. ஒரு பூரி சாப்பிட்டு அடுத்த பூரி திறக்க உள்ள கிழங்கு இருக்கு. அப்புறம் தலையில அடிச்சு ஏற்கனவே கிழங்கு உள்ள வச்சுக்காங்க, அதுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு, அதுக்குள்ள அது மேல ஒரு வெறுப்பு. டிராவல்ல அதுவும் அதே பயணத்துலதான் நடக்குது. பயணத்துலதான் ரொம்ப முறுமுறுப்பு வரும்போது இல்லையா? பொறுமையா இருந்தா சுவையா கிழங்கு சாப்பிடலாம். இவன் பொறுமையா யோசித்து இருந்தானா இவன் கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து இன்னும் ஒரு வாரத்துல அமெரிக்க இருக்கிற யுத்தம், அவன் கிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் புடிங்கிட்டு போயிடலாம். தீர்த்து போச்சு ஆடு மாடு, அடுத்து வேணும்னு அடிச்சு புடிங்கிருக்கான். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தா இவர்கள் அதை மறந்து போனார்கள். செங்கடலை தொடர்ந்துட்டாங்க அவன் முன்னாடி. இதுக்கு முன்னாடி நடந்ததுல பின்னாடி நடந்தது. அப்பத்தை கேட்கறிய நாளைக்கு காலையில உனக்கு அப்பம் வரும். நீ ஆனா அவனை சோதிச்சு பார்க்க, நீ என்ன பண்ற? ஒரு நாள் சாப்பாட்டை டிலே பண்ணா இந்த மக்கள் என்னை பார்த்து என்ன செய்கிறார்கள் அப்படின்னு அவர் சோதிச்சு பார்க்க. சோதனை நாளிலே கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. கர்த்தர் சொன்னது இறைச்சி. இன்னும் நீ வனாந்தரத்தில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் வானத்திலிருந்து நான் அப்பத்தை இறந்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி ஒரு சாதாரண ஜனங்கள் பிதாவாகிய கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து அனுதினம் வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட கோதுமை மாவோ என்ன மாவோ தெரியல, பணியார மாவோ தெரியல, எடுத்து அப்பத்தை சுட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது, அதுக்கப்புறம் இன்று வரை நடக்குது. எவ்வளவு அற்புதம்! கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது இல்லையா? பகலில மேக ஸ்தம்பம், இரவில அக்கை ஸ்தம்பம். இரவுல அக்கை ஸ்தம்பம்னா வெளிச்சம் இருக்குது, யாரையும் திருடிட முடியாது, எந்த பூச்சிகளும் கடித்திட முடியாது. பகல்ல மேக ஸ்தம்பம். நமக்கு தெரியும் வனாந்தரம் எவ்வளவு சூடான இடம் இல்லையா? நம்ம வனாந்தரத்துலதான் குடியிருக்கு, எல்லா ஹீட்டுக்கு விலக்கி காக்குறது. இப்பேற்பட்ட மகத்துவமான தேவனை கூட வச்சுக்கிட்டு முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பை அவர்கள் செய்ததற்கு காரணம் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ரெகக்னைஸ் பண்ண விட்டார்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். இதெல்லாம் நமக்காக திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்கு? நாம் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம மறந்து விட்டது. கிழங்கு இல்லாட்டா அமைதியா இருக்கணும். கர்த்தர் நல்லவர், அடியில வச்சிருப்பாரு. கர்த்தர் பொறுமையா இருந்ததுன்னா கர்த்தர் சுவையான உணர்வு மட்டும் இல்ல, ருசிகரமான வாழ்க்கையை
பரிசுத்தமான வாழ்க்கை, நீதி நிறைந்த வாழ்க்கை, ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கை, வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நன்மையை கத்தர் வாழ்க்கையை கொண்டு வந்திருப்பார். இதுக்கு இடையில முறுமுறுத்தோம்னா you are displeasing God. கர்த்தரை நீங்கள் விஸ்ரமமாக்குகிறீர்கள். அது மலையாளத்தில் இங்கிலீஷ் தமிழ் என்ன தெரியல. விஸ்ரமத்துக்கு தமிழ் என்ன வருத்தப்படுத்துகிறீர்கள். அவரை கர்த்தரை அப்படி வருத்தப்படுத்தக்கூடாது. எல்லா சோதனை காலத்துல சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா. அதை ஜெயித்த பின்பு என்ன பண்ணணும்? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும். சோதனை காலத்துல பொறுமையா இருக்கிற மனுஷன் கர்த்தருடைய பார்வையில மிகப்பெரிய மனிதனா இருப்பான். அதனாலதான் யோசுவாவும் மோசேயும் ஆரோனும் மிகப்பெரிய மனிதர்களாக கர்த்தருடைய பார்வையில இருக்கிறார். மீதி எல்லாம் வண்ணாந்திரத்திலே மாண்டிருக்கணும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். சரி, தொடர்ந்து படிப்போம். சங்கீதம் 95வது அதிகாரம் 8 முதல் 11 வரை ஒன்னா படிப்போம். இவருடைய ஆட்டிடியூட் டோட்டலா இந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக்கி வனாந்திரத்தில் கோபம் ஊற்றின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். ஓகே, என்ன சொல்றது? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக்கி வனாந்திரத்தில் அவர்கள் கோபம் ஊற்றின போது அவர்கள் சோதனை நாளிலே நடந்தது போல நீங்க நடக்காதீங்க, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு கத்த சொல்லுங்க. சோதனை வரும்போது நம்ம என்னதையும் பண்ணிக்கணும். அவங்களுக்குள்ள இன்னும் எனக்கு பதில் வரல, ஆனா என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி பதில் இருந்திருக்கு அப்படின்னு தெரியுமா? இதே போல பயங்கரமான கஷ்டத்துல ஒரு நாள் இருந்த கர்த்தர் எனக்கு பதிலை கொடுத்தார். இதே போல மிகப்பெரிய நெருக்கத்துல இருந்த கர்த்தர் எனக்கு விடுவித்தார். இன்றும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இதே போல இதோட கொடூரமான பிரச்சனைகளை கூட இருங்க, கர்த்தர் விடுதலையாக்கி ஜீவனை கொடுத்தார். இதை விட பயங்கரமா வியாதிப்பட்டிருங்க, கர்த்தரை தூக்கி நிறுத்தினார். அன்று செய்த கர்த்தர் இன்றும் செய்வார் அப்படின்னு பொறுமையா இருக்கணும். சரிங்களா? இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அடுத்த வசனம் படிங்க சார். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். எப்ப பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இறைச்சி வந்துருச்சு, அப்பா வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. திரும்ப என்னன்னா, ஓரவின் கண்மலையில போயிட்டு எங்களுக்கு தண்ணி இல்லை. திரும்பவும் ஒரு முறுமுறுப்பு. தண்ணி இல்லைன்னா தண்ணி வேணும் கேள்வி, அது ஏன் தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்கு அப்படின்னு மோசே சொல்றது. உன்னை கல் எடுத்து அடிப்பேன், எனக்கு தண்ணி இல்லை அப்படின்னு தான் சொல்றான். இவனுக்கு கோபம் வந்துருச்சு மோசேக்கு. கர்த்தர் போய் மன்றாடி ஓரவின் கண்மலையை அடி, ஜீவ தண்ணீர் புறப்பட்டு. கண்மலை அடித்த போது தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கர்த்தர் எதுக்கு அப்படி அவரை முறுமுறுத்தாங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா பார்க்கணும், நீ போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிச்சாங்க. தண்ணி பிரச்சனை கிடையாது. கர்த்தரை சோதித்து பார்த்தார்கள். கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்து பார்க்கும்படி அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். என்னை பரீட்சை பார்த்து என் கிரியை கண்டார்கள் என்று வேறு சொல்றேன். கர்த்தர் பரீட்சை பார்க்க முடியாது. இதை செஞ்சிருவாரான்னு பார்ப்போம், சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். கர்த்தர் இருக்காரு, 4 பேர் காட்டி இவங்க யார் இருக்காரு, கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னொருவரிடம் சென்று காட்டாதீர்கள், பரீட்சை பார்க்காதீர்கள். அதுதான் எச்சரிக்கையா சொல்றாங்க சங்கீதத்தில். என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என்னை கண்டா, என் கிரியை கண்டார். அடுத்த வசனம். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி 40 வருடமாய் அவர் வெயிட் பண்ணார். அதுதான் நீடிய சாந்தம். சரிங்களா? 40 வருஷம் ஒவ்வொரு நாளையும் கர்த்தரை அவமானப்படுத்திருக்கேன். கர்த்தரை சோதித்து பார்த்தாரு. இவர் என்ன கர்த்தரா, இல்லை நான் கண்ணுக்குட்டியை செய்வேன், பொண்ணுக்குட்டியை செய்வேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை சோதித்து கொண்டே இருந்தோம். அப்ப கர்த்தர் 40 வருடத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணாரு, இந்த சந்ததியை ஆலோசித்து இவர்கள் வழுகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இலை பாடுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பாருங்க, சீக்கிரமா தெரிஞ்சிடணுமா, இல்லைன்னா கோபத்துல ஆணையிட்டுருவாங்க. திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையில அவருக்கு விரோதமா முறுமுறுக்காம அவரிடத்துல பொறுமையா இருக்கிற காரியத்துல நாம் திருந்த வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 30 வருஷமா அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியா ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது.
70 வருடமாக இவனை நான் ஆலோசிக்கிறேன், இவன் வலுவி போகிற இறுதியும் என்று கர்த்தர் கைவிட்டு விட போகுது. அதனால எச்சரிக்கையாக இருக்கும். அதுதான் நமக்கு திருஷ்டாந்தமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால என்ன, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை உள்ளது. சோதனை நாட்களில், கோபத்தின் நாட்களில் பொறுமையா இருக்கு. கர்த்தாவே நீங்க நல்லவங்கிறது மட்டும் எனக்கு தெரியாது, எனக்கு பார்க்கறதுக்கு தெரியுது நீங்க தான் எனக்கு விரோதமா இருக்கிற மாதிரி, எனக்கு வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க தான் அனுப்பிச்ச மாதிரி எனக்கு கோபம் வருதாங்க. ஆனா எனக்கு ஒழுங்கு செய்ய தெரியும், நீ நல்லது. நான் 2 வருஷமா ஜெபிக்கிற ஒண்ணுமே நடக்கலான்னு, ஆனா நீ நல்லவர். நடக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்காண்டவர், ஆனா நீர் நல்லவர். நான் என்னை துதிப்பேன், கர்த்தரை துதிக்கணும். நல்லவர், நீ நல்லவர், உங்க கிருபை என்று முழுதாண்டவரே என்று நாம் துதிக்க முடியும். அப்படி துதிக்கும் போது மிகப்பெரிய விடுதலை, நீங்கள் எதிர்பார்த்திராத அற்புதங்கள், அதிசயங்கள், எல்லா மனிதர்களும் திரும்பி பார்க்கிற விதியை உயர்வை கர்த்தருடைய வாழ்க்கையை கொண்டு வருகிறார். கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபை